கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கொஸ்டின் வந்தது, does any other planets have living being like Earth? இந்த கொஸ்டின் பேரு ஃபெர்மி பாராடாக்ஸ். நம்ம பாராடாக்ஸ் சீரிஸ்ல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ரீல நீங்க பார்க்கல அப்படின்னா போய் பாத்துருங்க. இந்த கொஸ்டினுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா பட்ட ஆன்சரை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனல் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஆன்சர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபெர்மி பாராடாக்ஸ். இத்தனை கோடி பிளானட்ஸ் அண்ட் இத்தனை கோடி கேலக்சிஸ்ல கண்டிப்பா வந்து லைஃப் அப்படிங்கிறது உருவாகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட் குடிச்சிட்டே வாழ்ற ஒரு ஆர்கானிசம் உருவாகலாம். இல்ல வந்து மீத்தேனை வந்து பிரீத் பண்ணிட்டே உருவாகிற ஒரு ஆர்கானிசம் இருக்கலாம். ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இன்டெலிஜென்ட் லைஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்து பாருங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் அமீபாலேருந்து வந்தோம். அமீபாலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இவால்வ் ஆகி டைனோசர் வரைக்கும் இவால்வ் ஆயிட்டோம். ஆனா அந்த டைனோசர் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்து அத்தனை டைனோசருமே அழிஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி ஐஸ் ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் வந்து எகெயின் இந்த ப்ராசஸ்லாம் உருவாகி வேல்ஸ் எல்லாம் உருவாகி அது வெளியில வந்து ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுக்கு இருக்கிற லக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்ல போனா we are all the most luckiest organisms in the universe. மற்ற பிளானட்ஸ்ல கண்டிப்பா லைஃப் இருக்கலாம். ஆனா அது வந்து இன்டெலிஜென்ட்டா லைஃப் இருக்க முடியாது. ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட குடிச்சிட்டு ஒரு ஆர்கானிசம் வந்து எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்து அந்த மொத்த பிளானட்டுமே அழிஞ்சு போயிடும். மறுபடியும் அது வர்றதுக்கான அந்த சான்ஸ் வந்து கண்டிப்பா இருந்திருக்காது. அதனால அது அமீபால இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கலாம். இன்டெலிஜென்ட் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்கள வந்து நம்மளை தேடி வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு எந்த ஆன்சரும் வரல. ஏன்னா லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் ஃபுல்லா ஒண்ணுதான். ஸோ அவங்களுக்கு பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் கண்டிப்பா வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்கு தேடி வந்திருக்கணும். இன்னும் நம்மளை யாரும் தேடி வரல. இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை போடுறேன்.